இப்ப நேற்று பார்த்திருப்பிய நம்மளது பாராளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அருமையான டயலாக் பேசிருக்காரு. சீமான் இந்த ஊரே கிடையாதுங்க, சீமான் நீங்க ஓட்டே கிடையாதுங்க, நம்ம ஊருக்காரே கிடையாதுங்க. ஓட்டு கேட்டு வந்தாருன்னா சாப்பாடை போட்டு செட்னார் சாப்பாடு போட்டு பிள்ளையார்படி கூட்டு போய் விபூதி அடிச்சு விட்டுருங்க. இந்த யாருக்கு யாரா, யார் இந்த ஊருக்காரன்? மாங்குடி எந்த ஊருக்காரரு? மாங்குடி சொந்த ஊரு கீழாணி கோட்டை திருமயம் தொகுதி. அவரை கொண்டாந்து எங்க ஊர்ல நிக்க வைப்பிய? அவருக்கு வீடு இல்லைன்னு யாரா சொல்லுது? எங்க எல்லா வீடும் அவர் வீட்டு வீடுறா. நாளை காலை எங்க அம்மா தாய் தானப்பத்திரம் எழுதி கொடுத்துருவா. அவருக்கு என்ன பண்ணுவேன்? அப்ப எத்தனை நிப்ப? என்னதுன்னு பிள்ளையார் வீட்டுல கூட்டு போய் விபூதி அடிப்பியா? நாங்க பள்ளத்தூர்ல கூட்டு போய் தூக்கி வச்சு பச்சை மட்டை வச்சு அடி வெளுத்து விட்டுருவோம். இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம், பேச தெரியாதுன்ட்ட. நாங்க வாடி சும்மா இருந்தோம், பேச வேண்டாம்ட்டு சொரிஞ்சு விட்டு போனா அப்புறம் கஷ்டமாயி போயிடும். நாகரிகமா பேசி நாகரிகமா போயிட்டு இருக்கணும். எங்கள்கிட்ட வாய் கொடுக்காதீங்க. நாங்க போர் வீரர்கள், சாதாரணமா கத்திட்டு போறவங்க கிடையாது, போராளிகள். இந்த சினிமாக்கார கோமாளி மாதிரி கிடையாது. அவங்க கோமாளி, நாங்க போராளியின் பிள்ளைகள். பொழந்து விட்டுருவோம், பார்ப்போம். இப்ப அது ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு, சீமான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க நம்ம என்ன பண்றது? மாநகராட்சிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. எம்எல்ஏ வந்து நோண்டி நொங்க எடுத்துருவான். சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன டெய்லி அங்கே வந்துருவான். என்ன பண்றது? ஒரு ஆள் நின்றுட்டு ரெண்டு இடத்தையும் போட்டு தாக்கிடுவான் என்ற பயம். இவன் கூட இத்தனை போராளிகள் இருக்காங்களே, எதுக்கு தயாரான பிள்ளைகள் இருக்காங்களே, காசுக்கு மயங்காத பிள்ளைகள். நம்மகிட்ட காசை கொடுத்து ஏய் சீமான் சொன்னா கூட போகிறான்னு சொன்னா போகாம இருப்போமா? ஓரப்போ காசாச்சு வெண்ணையாச்சுன்னு தூக்கி போட்டுருவோம். அதனால வரக்கூடிய பயத்திலே அவர் உளறி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாரு அவரு? இரண்டாவது முறை ஜெயிச்சிருக்காரு பாராளுமன்றத்தில். அவரு என்ன பண்ணிருக்காரு? அப்பா 4-5 முறை இருந்திருக்காரு. நமக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டோம்னா, நாங்க வந்து உலகத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கொடுக்கோம். இங்க இருந்து பாடுறோம், இந்த மக்களை பாடுறோம். இங்க சாக்கடை எப்படி இருக்குன்னு பாடுறா, உன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாடுறா. நல்ல வசதி செய்து கொடுக்குறான். அது ஊர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்கும். சாலை வசதி, தண்ணீர் வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி போன்ற ஏகப்பட்ட வசதிகள் நான் பார்த்திருப்போம். ஆனா நவீனமான ஒரு வசதி பார்த்திருப்பிய, நவீன பார் வசதி. நவீன பார் வசதி காரைக்குடி சுத்தி வச்சிருக்காங்க. இவங்க குடிச்சு குடி சாங்குறான்ட்டு. என்ன கல்வியாளர், என்ன படிச்சாங்க, இத்தனை வருஷம் இருக்காங்க, என்னன்னே புரியல. நமது பிள்ளைகள் குடித்து விட்டு சாக வேண்டும் என்றால் நீங்கள் அவைகள் ஓட்டு போடுங்க.